الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس ليذيقهم بعض الذي عملوا لعلهم يرجعون. وقال أيضا والذين لا يدعون مع الله إلها آخر ولا يقتلون النفس التي حرم الله إلا بالحق ولا يزنون ومن يفعل ذلك يلقى أثاما يضاعف له العذاب يوم القيامة ويخلد فيه مهانا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم الناس رجلان رجل تقي كريم على الله ورجل فاجر هين على الله رواه الترمذي أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் திரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிதாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபௌ தாபிஈன்கள் முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை மீது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசீ செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். ஹிஜ்ரி 1448 ஆண்டின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக முஹர்ரம் மாதத்தின் 3வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பானவர்களே, குத்பாவுடைய நேரம் தூங்குகின்ற நேரம் அல்ல, போன்களை கிண்டிக் கொண்டிருக்கின்ற நேரம் அல்ல, அங்குமிங்கும் பார்வையை செலுத்துகின்ற நேரம் அல்ல. கண்கள் ஹத்தீபுடைய முகத்தை முன்னோக்கி, நெஞ்சால் கிபிலாவை காபாவை முன்னோக்கி, காதை திறந்தல்ல உள்ளத்தை திறந்து இஸ்திமா கிரகிப்பு செவிமடுக்கின்ற பொழுது நம்முடைய கேட்கின்ற விடயங்களிலே மாற்றங்கள் ஏற்படலாம். எனவே உற்சாகம், தூக்கமின்மை, வேறு பராக்குகள் இல்லாமல் குத்பாவுக்காக முழுமையான நேரங்களை ஒப்படைக்குமாறு பணிவாக வேண்டியவனாக. அன்பானவர்களே, மனிதனிடத்தில் அல்லாஹ் 2 தன்மைகளை வைத்து படைத்திருக்கிறார். ஒன்று மலக்கானியத், இன்னும் ஒன்று ஷைத்தானியத். மலக்கானியத் என்று சொல்கின்ற பொழுது எப்பொழுதுமே நன்மைகள் செய்கின்ற சுபாவம். ஷைத்தானியத் என்று சொல்கின்ற பொழுது ஈமானுடைய பலகீனம் ஏற்படும் பொழுது பாவங்களை நோக்கி செல்கின்ற அப்படிப்பட்ட சுபாவம். இரண்டையும் மட்டுப்படுத்தக்கூடியது, சமப்படுத்தக்கூடியது, மலக்கானியத்தை கூட்டக்கூடியது ஈமான். அதுக்கு மாற்றமான தவறுகளில் ஈடுபடுத்தக்கூடியது அது ஈமானுடைய பலகீனம். அன்பானவர்களே, ஈமான் உள்ளவர் அவர்தான் தக்வாதாரி. அந்த தக்வாதாரி எங்கிருந்தாலும் அவருக்கு மக்கள் பார்க்கலாம், பார்க்காமல் இருக்கலாம், இரவு பகல் எல்லாமே அவருக்கு சமமாக இருக்கும். எந்த நேரங்களிலும் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்வதை மிக பயங்கரமாக கருதுவார். பாவம் செய்கின்ற பொழுது அவர் நடுங்குவார். இது ஈமானுடைய அடையாளம். பாவம் செய்கின்ற பொழுது நமக்கு
டோன்ட் கேர் சொல்லுவோம். கணக்கே இல்லை என்றால் நான் ஒரு முனாஃபிக்கோ என்று அஞ்ச வேண்டும். நான் முஸ்லிம் பேர் தாங்கிய ஒரு முனாஃபிக்கோ தெரியாது, என்னுடைய உள்ளம் கல்லஞ்சமாகி விட்டதோ தெரியாது. கதமல்லாஹு அலா குலூபிஹிம் ஃபபஅல்லாஹு அலா குலூபிஹிம் கல்ஹிஜாரா வஷத்து கஸ்வா. உள்ளம் கல்லஞ்சமாகியவர்களை பல்வேறுபட்ட வர்ணனைகள் மூலம் அல்லாஹ் வர்ணிக்கிறான். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் சீரடித்து விட்டான். அதே போன்று அவனுடைய உள்ளங்கள் எல்லாம் கல்லை விட கடினமானது. அவஷத்து, அதை விட அவஷத்து கஸ்வா. அன்பானவர்களே, எந்த கேட்டகரியில் இருக்கிறோம்? ஹதீஸுடைய சாராம்சம் தான், ஒரு மூமின் ஈமான் உள்ளவர், இதை வைத்து நம்மை அளக்கலாம். நான் ஒரு மூமினா, நான் ஒரு பாவியா, நான் ஒரு பாசிக்கா, நான் ஒரு முனாஃபிகா. மற்றவர்களுக்கு முனாஃபிக் பட்டம் கொடுக்க முன்னால் நாம் சுயமாக முனாஃபிக் பட்டத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். மற்றவர்களை கெட்டவன் என்று சொல்ல முன்னால் நான் கெட்டவன் என்ற உணர்வோடு வாழ வேண்டும். மலை, கல்மலை தன் மீது விழப்பார்க்கின்ற பொழுது, உதாரணம், இந்த வாரத்துக்குள்ளும் நிகழ்வுகளை பார்த்தோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஆபியத்தை கொடுக்க வேண்டும், பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அனர்த்தங்கள் அசம்பாவிதங்களை விட்டும் உலக மக்களையும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நாட்டுடைய பூகம்பம், நிலநடுக்கம் ஏற்படுகின்ற பொழுது எப்படி அங்கும் இங்கும் ஓடுகிறார்கள். ஸ்லப் விழுந்து விடுமோ, முகடு விழுந்து விடுமோ, தூண் விழுந்து விடுமோ, கட்டிடம் விழுந்து விடுமோ. இப்படித்தான் ஒரு மூமின் பாவத்தில் ஈடுபட பார்க்கும் பொழுது, பூகம்பம் வந்து ஸ்லப் உடைந்து விழுந்தால் நான் என்னவாகுவேன்? ஒரு மலை விழுந்தால் நான் என்னவாகுவேன்? ஒரு மரக்கொப்பு விழுந்து மரணிக்கின்ற காலம், முதலாம் மாடியிலிருந்து விழுந்து அப்படியே கோமாவுக்கு போகின்ற காலம், ஒரு பைக் ஆக்சிடென்டிலே காலை இழுக்கப்படுகின்ற காலம், ஒரு விபத்திலே அப்படியே மூளை சிதைவடைகின்ற காலம். அன்பானவர்களே, ஒரு மலை விழுந்தால் நான் நெஞ்சுவேனா? நான் நெஞ்சுவேனா? இதுதான் ஒரு மூமின் பாவம் செய்கின்ற சந்தர்ப்பம் ஏற்பட்டால் வர வேண்டிய உணர்வு. அதே போன்று கண்ணியமானவர்கள், ஒரு பாவி பாவம் எல்லாம் பழகியவர், எப்பொழுதுமே பாவம் என்றால் அவருக்கு ஒரு ஆத்தலாக, ஒரு என்டர்டைன்மெண்டாக, ஒரு ஹாபியாக, ஒரு பொழுதுபோக்காக, ஒரு அவருக்கு என்ன ஒரு சுகண்டியாக, ஒரு என்ஜாயாக எடுத்துக்கொண்டவருக்கு கொசு விரட்டுவது போன்று இருக்கும். கொசுவை விரட்ட தேவையில்லை. நம்முடைய உடம்பில் ஏதாவது அசைந்தாலே கொசு பறக்கும். கொசு வந்து மொய்ப்பதும் அதை விரட்டுவதும் எவ்வளவு சிம்பிளோ. அதான் உதாரணம். மூமினுக்கு பாவம் செய்கின்றவர் ஹார்டாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், பயமாக இருக்கும். பாவத்திலே பழகியவன் அவனுக்கு கொசு விரட்டுவது போன்று சிம்பிளாக இருக்கும். அன்பானவர்களே, இதனுடைய முகவுரை, முன்னோர்கள் பாவத்தை எப்படி பார்த்தார்கள், எப்படி சொன்னார்கள்? நீ பாவத்தை பார்க்காதே, நீ யாருக்கு முன்னால் பாவம் செய்கிறாயோ அந்த ரப்பை பார். நீ பாவம் சின்னதுதானே, இது சின்ன பாவம் தானே, இதை செய்துவிட்டு ஒரு தௌபா அடித்து விடலாம், இந்த பாவத்தை செய்துவிட்டு ஒரு ஒன்றாவை அடித்து விடலாம், வார வருஷம் ஹஜ்ஜிக்கு போடலானே, அதுக்கு இடையில தன்கணக்கு பாவத்தை சேர்த்தா என்ன, அண்ட பிறந்த பாலகன் போன்று மாறத்தானே போகிறேன் என்று நினைத்துத்தான் செய்கிறார்கள் சிலர். உம்ரா இருக்கிறது, ஹஜ் இருக்கிறது, பாவத்தை செய்துவிட்டு அதை செய்யலாம், இதை செய்யலாம். அந்த பாவத்தின் பொழுது மௌத்து வந்தால், அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது மௌத்து வந்தால் என்ன நடக்கும்? பாவத்தை பார்க்காதே, பாவத்தை யாருக்கு முன்னால் செய்கிறாயோ அந்த ரப்புடைய மகத்துவத்தை பார். அழகான ஒரு நிகழ்வு சம்பந்தப்படுகிறது, ஒரு வாலிபருடைய நிகழ்வு. இது அடுத்த முகவருடைய இரண்டாம் பகுதி தலைப்பு வழங்கிவிடும். ஒரு வாலிபர் உமருடைய காலத்திலே மஸ்ஜிதுக்கு சென்று வருகின்ற நல்ல வாலிபர், பேணுதலான வாலிபர், தொழுகையாளி, இபாதத்தாளி. சென்று வருகின்ற வழியிலே ஒரு தீய நடத்தை உள்ள ஒரு பெண்மணி வசித்து வந்தாள். அவள் இந்த வாலிபரனை பார்வைப்படுகிறது. அவளுக்கு இந்த வாலிபனை தகாத முறையில் அடைய வேண்டும், பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு இச்சை உண்டாகிறது. அந்த வாலிபரை சிரித்து பேசி என்ன சமாளித்து தன் பக்கம் இசைத்து அவரை தன் பக்கம் ஈர்த்து ஒரு சந்தர்ப்பத்தை உண்டு பண்ணி கொண்டார். நான் சொன்ன அந்த பாவம் செய்கின்ற பொழுது ஒரு மூமினுக்கு ஏற்பட வேண்டிய ஃபீலிங்,
சம்பவத்தில் வெளிப்படுகிறது. அதுக்கு ஒரு ஆயத் அதுக்கு சான்றாக அமைகிறது, தூண்டுகோலாக அமைகிறது. அப்படியே கட்டாயமாக அப்படியே அந்த நிலைமைக்கு ஆளாகிய பொழுது அவள் அந்த பாவத்தை செய்ய எத்தனிக்கின்ற பொழுது இவருக்கு ஒரு அந்த ஆயத் நினைவு வருகிறது. இன்னல்லதீன தக்கவு இதா மஸ்தஹும் ஸாயிஃபும் மின ஷைத்தான் ஃபதக்கரு. தக்வாதாரிகள் இருக்கிறார்களே, அவர்களை ஷைத்தானுடைய ஏதாவது தோண்டுகோள்கள், இதை செய், இந்த பாவத்தை செய், இதை எடு, இதை பறி, இவனை கொள், இவனை மட்டும் தட்டு, இவனை என்ன சமூகத்தில் ஒதுக்கு, இவனுக்கு எதிராக குழி வெட்டு, இவனை ஏமாற்று என்று தூண்டுகோள்கள் வருகின்ற பொழுது உள்ளத்திலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும், ஒரு சிந்தனை ஏற்படும், அல்லாஹ்வுடைய ஞாபகம் ஏற்படும். இதாகும் முபஸ்ஸிரூன், அவர்கள் கண்ணியமானவர்களே உள்ளத்தால் அகப்பார்வை பார்ப்பார்கள், புத்தியால் அல்ல, உள்ளத்தால் சிந்திப்பார்கள். இந்த பாவத்துடைய விளைவு என்ன, இந்த பாவத்துடைய தண்டனை என்ன, இந்த பாவத்திலே நான் மௌத்தாகின என்னுடைய முடிவு என்ன என்று அவர்கள் அகப்பார்வையாக ஆன்மாவால் சிந்திப்பார்கள். முபஸ்ஸிரூன் கண்ணியமானவர்களே, இந்த ஆயத்து நிலை வந்தவுடன் அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். இந்த பெண் பயந்து அந்த பெண் அப்படியே கொண்டு போய் அந்த வாலிபர் எடுத்து தூக்கி கொண்டு போய் அவருடைய வீட்டு வாசலில் வைத்து கதவை தட்டி விட்டு ஓடி வந்து விட்டார். உமருடைய காலம் அப்படியே பார்த்த பொழுது கண்ணியமானவர்களே, அவர்கள் அந்த வாலிபருடைய உடம்பை அசைத்து பிடித்து பார்த்த பொழுது அங்கே அவருடைய ரூஹ் பிரிந்திருந்தது. ஒரு பாவத்தை செய்ய நிலைமை வந்த பொழுது ரூஹே பிரிந்து விட்டது. இதான் கண்ணியமானவர்களே ஒரு மோமினுடைய ஃபீலிங். கபரில் அடைக்கிறார்கள். சில விடயங்களை கபரிலிருந்து அல்ல, சில விடயங்களை நம்ம படிப்பினைக்காக இந்த நிகழ்வை முன்வைக்கிறேன். சில அசரீரிகள் கேட்ட நிகழ்வுகள் நபியுடைய காலத்தில் நடந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஆயத்தை ஓதி கண்ணியமானவர்களே அந்த கபராளிக்கு நன்மாராய் துஆ செய்கின்ற பொழுது வலிமன் காஃப மகாம ரப்பிஹி ஜன்னதான் என்ற இன்னொரு ஆயத் சம்பந்தப்படுகிறது. கண்ணியமானவர்களே, யார் உமர் சொல்கிறார், யார் அல்லாஹ்வை பயந்து நடப்பாரோ இரட்டை சுவர்க்கம் கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை கபரிஸ்தானிலே அவரை அடக்கம் செய்துவிட்டு இருப்பவர்களுக்கு உபதேசமாக செய்கின்ற பொழுது அன்பானவர்களே, அங்கே கபரிலிருந்து ஒரு ஓசை வந்தது. கபரிலிருந்து வருகின்ற ஓசைகளை ஆதாரமாக எடுக்கலாமா, அடிப்படையாக கொள்ளலாமா என்பது இரண்டாவது விடயம். ஒரு நன்மாராயமாக சில இடங்களிலே ஓசைகள் வெளிப்பட்டிருக்கின்றன, சில காட்சிகள் காணப்பட்டிருக்கின்றன, அரிதாக அப்படியான ஒரு நிகழ்வாக இது பதியப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து வருகிறது, அல்லாஹ் வாக்களித்த 2 சுவர்க்கங்களையும் எனக்கு தந்து விட்டான். அன்பானவர்களே, என்ன விளங்கினீர்கள்? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய சட்டங்கள் கடமையாக்கப்பட்டிருப்பது, விதிக்கப்பட்டிருப்பது, சில தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது சில விடயங்களை பாதுகாக்க. அதில் ஒன்றுதான் சிலருடைய மான மரியாதையை பாதுகாக்க புறம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, கோல் மூட்டுவது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பிறரை பற்றி கேவலமாக பேசுவது தடுக்கப்பட்டிருக்கிறது, மானத்தை பாதுகாக்க. அதே போன்று கண்ணியமானவர்களே, ஒருவருடைய சொத்துக்களை பாதுகாக்க திருட்டு, ஏமாற்றம், சூது, கலப்படம், வஞ்சகம் இப்படியான வியாபார கொடுக்கல் வாங்கலில் நடக்கின்ற கொடுக்கல் வாங்கல் மோசடிகள் பொருளாதாரத்தை பாதுகாக்க தடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று குடும்ப கௌரவத்தை பாதுகாக்க இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இன்னாருடைய குழந்தை, இவர் இந்த பரம்பரை என்று பரம்பரையை பாதுகாக்க ஜினா ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, விபச்சாரம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, பிறருடைய உடல் உயிர்களை பாதுகாக்க, உறுப்புகளை பாதுகாக்க, உயிரை பாதுகாக்க கொலை ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இஸ்லாத்துடைய தடை சட்டங்களுக்கு பின்னால் சில இஸ்லாமிய குறிக்கோள்கள், இஸ்லாத்துடைய நோக்கங்கள் இருக்கின்றன. அதிலே அன்பானவர்களே 2 விடயங்களை சற்று உங்களோடு விரிவாக கலந்துரையாட நான் விரும்புகிறேன். உங்களுடைய உற்சாகம், உங்களுடைய இன்னும் கவனம் கூடுகின்ற பொழுது பயனுள்ள விடயங்களை அல்லாஹ் என் மூலம் பேச வைக்கலாம். அன்பானவர்களே, பூமியிலும்
தரையிலும் கடலிலும் குழப்பங்கள், சீர்குலைவுகள், என்ன உலகத்துடைய அமைப்புகள் மாறுவது ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை காரணம் சொல்கிறோம். அல்லாஹ் பொதுவாக சொல்கின்ற வார்த்தை பிமா கஸபத் ஐதின்னா, மக்கள் செய்கின்ற செயலின் வினைகள். உங்களுக்கு என்ன சோதனைகள் துன்பங்கள் ஏற்பட்டாலும் பொதுவாக அங்கு பிமா கஸபத் ஐதின்னா என்று சொல்கிறார். இன்னும் ஒரு ஆயத்தில் பிமா கஸபத் ஐதீக்கும், உங்களுடைய கையால் நீங்கள் தேடிக்கொண்ட வினைகள். மாசாபுக்கும் முசீபத்தின் பபிமா கஸபத் ஐதீக்கும், உங்களை நீங்களே செய்த பாவங்கள் உங்களுக்கு அது அதனுடைய ரிசல்ட்டாக அதனுடைய பெருபேராக வந்து சேருகிறது. பிமா கஸபத் ஐதீக்கும் வயஅஃபு அன் கஸீர், ஆனால் அல்லாஹ் அதிகமானவற்றை மன்னிக்கிறான். இன்னும் ஆயத்தில் சொல்கிறான் வலயுஆஹிதுல்லாஹு பிமா கஸபு மா தரக அலா ظهرها மின் தாப்பா, தவறுகளை குற்றங்களை அவ்வப்போது நாங்கள் பிடித்தால், பாவம் செய்கின்ற பொழுது ஒருவரை தண்டித்தால், ஒருவரை பாவம் செய்கின்ற பொழுது அந்த இடத்திலே பாவத்துக்குரிய தண்டனையை நான் கொடுப்பேன் என்றால், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் தண்டிப்பான் என்றால் பூமியில் எந்த உயிர் ஜீவராசியும் மிஞ்சாது. அல்லாஹ் விட்டு வைத்திருக்கிறான். சில விடயங்கள் எல்லாம் மறைக்கிறான், சில விடயங்கள் எல்லாம் மன்னிக்கிறான், சில விடயங்கள் தௌபா செய்யப்படுவதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான், கண்ணியமாக நல்லவராக தூய்மையானவராக மாற்றுகிறான். ஆனால் பாவத்திலேயே மூழ்கி இருப்பது மிக ஆபத்தான ஒரு கெட்ட மௌத்துக்கான ஒரு முகவரியாக, ஒரு முன்னுரையாக நாம் கொடுக்கின்ற ஒரு அட்வான்ஸ் ஆகாத அமையும். தௌபா செய்ய வேண்டும். இந்த வாலிபருடைய சம்பவம் அதுக்கு நிகழ்வு. அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சிறு வயதிலிருந்து சோதனை, குழந்தை பருவத்திலே பால் கிணற்றில் தாய் தந்தையை விட்டு பிரிக்கப்பட்டு, அங்கு வாலியிலே அல்லப்பட்டு, பலஸ்தீனிலே அல்லப்பட்டு, மிஸ்ரிலே விற்கப்பட்டு, அந்த மிஸ்ரிலே விற்று அவர்கள் ஒரு வீட்டுக்கு ஒரு மந்திரியுடைய வீட்டுக்கு ஒரு அடிமையாக, அங்கே இளம்பருவம், அங்கு வாலிப பருவம். அன்பானவர்களே, அப்படியே வாலிபராக ஒரு அழகான வாலிபர், அந்த வீட்டு பெண்மணி அந்த வாலிபரை ஆசை கொள்கிறார். அந்த வாலிபரை பாவத்துக்கு அழைக்கிறார். அந்த வாலிபர் அன்பானவர்களே, அவர் பேணுதல் உள்ளவர், அவர் தக்குவா உள்ளவர், அவர் கண்ணியமான ஒரு நல்லடியார்களில் ஒருவர். பாவத்தை விட்டு ஓடுகிறார், பாவத்தை விட்டு ஓடுகிறார். இன்று நாம் தேடி தேடி பாவங்களை செய்கிறோம், பாவங்களை பணம் கொடுத்து செய்கிறோம், பாவங்களுக்காக வெயிட் பண்ணுகிறோம், பாவங்களுக்காக கண்ணியமானவர்களை பாவம் செய்வதற்கென்று சில சோசியல் மீடியாக்களிலே சில பக்கங்களை திறந்து வைக்கிறோம். மாதாந்த கட்டணம் செலவழித்து சில விடயங்களை பணம் செலவழித்து அதை நாங்கள் முன்னேற்பாடு செய்து வைக்கிறோம். இப்படிப்பட்ட காலத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வு மிக சிறந்த ஒரு முன்னுதாரணம். கண்ணியமான பெண்மணி, ஒரு கௌரவமான பதவியில் இருக்கின்றவருடைய ஒரு மனைவி, ஒரு அழகான பெண்மணி, அவரை விரட்டுகிறாள். அன்பானவர்களே, உமையத்தபில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, யார் தக்வாவோடு இருப்பார் அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுப்பான். பாவத்திலிருந்து தப்ப நினைத்தால் அல்லாஹ் வழியை உண்டு பண்ணுவான். பாவத்தை ஆசை வைத்தால் ஷைத்தானுடைய தூண்டுகோளால் அல்லாஹ்வுடைய உதவி அங்கு வராது. நாம் செய்கின்ற அந்த முயற்சி, அதற்கு எடுத்த முடிவு அந்த பாவத்திலே மூழ்கடித்து விடும். இந்த வாலிபர் அல்லாஹ் வழிகளை திறந்து கொடுத்தான். தஃசீர் கிதாபில் எழுதப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணுடைய நிகழ்வு வரலாற்றை நான் விரிவாக சொல்லவில்லை, படிப்பினையை சொல்கிறேன். அந்த பெண் தன்னுடைய அறை கதவு, தன்னுடைய வாசல் கதவு, அதற்கு பின்னால் பிரதான கதவு, எத்தனையோ கதவுகளை, மெயின் கேட்டை எல்லாவற்றையும் லொக் பண்ணி கீயை தன்னுடைய கையில் வைத்துக் கொண்டு, கீட்டக் அவருடைய கையில் விளக்கம் வந்திருக்கிறது. ரூம் லக் பண்ணப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வாசல், பிரதான வாசல், மெயின் கேட் எல்லாமே லொக். கீ அவருடைய கையில். அன்பானவர்களே, ஓடுகிறார் வாலிபர். மஆதல்லாஹ், என்ன வார்த்தை? அல்லாஹ் பாதுகாப்பார், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் என்னை காப்பாற்ற வேண்டும். வராவதத்து உள்ளதி ஓபி பைத்தியா, கண்ணியமானே, முயற்சித்து பாவம் செய்ய எத்தனித்து அது வருகிறது. ஸ்ட்ராங்கான லொக்கிலும் மிக ஸ்ட்ராங்கான லொக் போட்டால்
உலமாக்களுக்கு அந்த பாடங்களை படித்த மாணவர்கள் தெரியும். என்ற அந்த சொல்லுடைய அந்த பிரயோகம் கடுமையான யாரும் லேசா திறக்க முடியாது. ஓடினார்கள். எனக்கு அல்ல நல்ல தங்கம் படைச்ச அழகான வசதியான நல்ல இடத்தை தந்திருக்கிறான், அவன் என்னை பாதுகாப்பான், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் என்று ஓடுகிறார். லொக் பண்ணப்பட்ட கீ எல்லாம் அவருடைய கையில். அன்பானவர்களே, ஒவ்வொரு கதம் பூட்டுடைய லொக்கும் ஒட்டோவாக அன்லொக் ஆகிறது. வாலிபரமணி ஓடி சென்று பின்னால் விரட்டி செல்கிறார். பிரதானமான கேட் அல்லது வாசலிடம் வந்த பொழுது அது அன்லொக் ஆகுகின்ற பொழுது கணவர் உள்ளே வந்து விட்டார். பெண்ணுடைய அப்பொழுது அவர் மீது பணியை சுமத்துகிறாள். பாருங்கள், உங்களோட மனைவியோடு தகாத முறையில் நடந்து கொள்வதற்கு எச்சரித்தார். இவனை சிறையில் அடைக்க வேண்டும், இவனை தண்டனை கொடுக்க வேண்டும், இவன் குற்றவாளி. பாருங்க, உங்களோட மனைவியோடு தவறு நடக்கிறதுக்கு எச்சரிச்சுட்டானே என்று பழி சுமத்த பார்க்கிறார். அன்பானவர்களே, ஒமையத்தபில்லாக யஜஅல் லஹு மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப் வமயதவக்கல அலல்லாஹ் ஃபஹுவ ஹஸ்பு. இந்த மூன்று விடயங்களை கவனியுங்கள். இந்த சம்பவத்தை இணைக்கிறேன். தக்வா வழி பிறந்தது, லொக் பண்ணப்பட்ட லொக்கெல்லாம் அன்லொக் ஆகியது. அது ஒரு விடயம். அன்பானவர்களே, என்ன ஆதாரம்? இவள் விரட்டியதுக்கு என்ன ஆதாரம்? இவள் லொக் போட்டதுக்கு என்ன ஆதாரம்? யாருக்கு தெரியும்? சிசிடிவி கேமரா இருந்ததா, மீடியா இருந்ததா, பிரஸ் இருந்ததா, சாட்சியாக இருந்தார்களா? இல்லை. அன்பானவர்களே, மடியிலே பால் குடிக்கின்ற மழலை குழந்தைகள் பேசிய சில நிகழ்வுகளில் இந்த நிகழ்வு ஒன்று. சாட்சி சொல்வதற்கெல்லாம் யாரை தெரியுமா முன்வைத்தான்? யாரும் ஐடியா கொடுத்து இப்படி சொல் அப்படி சொல் அல்லது சுயமாக சிந்தித்து எடிட் பண்ணி ஏதாவது பொய்யான தகவல்களை இணைத்து பிணைத்து சொல்கின்ற அப்படியான பருவத்தில் உள்ளவர்களை அல்ல. பால் குடிக்கின்ற குழந்தையை அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சார்பாக சாட்சி சொல்ல வைத்தான். அந்த சாட்சி சொன்னவர் யார்? இன்னும் பேச ஆரம்பிக்காத குழந்தை. ஏன்? மூத்தவர் பெரியவர் சொன்னார், பணம் கொடுத்து சம்திங் கொடுத்து ஏதாவது சம்திங் கொடுத்து பகா கொடுத்து லஞ்சம் கொடுத்து பொய் விட்னஸ் ஏற்படுத்தி இருப்பார் என்று யோசிக்கலாம். இல்லை, இன்னும் பேசவே ஆரம்பிக்காத மழலை குழந்தையை, பால் குடிக்கின்ற மழலை குழந்தையை இந்த இறை நேச வாலிபருக்காக அல்லாஹ் சாட்சி சொல்ல வைத்தான். சுருக்கம் என்ன தெரியுமா? விரட்டி போனவள் அந்த வாலிபர் இழுக்கும் பொழுது பின்னால் இழுப்பாள். அந்த வாலிபர் இவளை விரட்டி இருந்தால் அவளுடைய ஆடை கிழிந்திருக்க வேண்டும். அவளுடைய முன்னாடை கிழிந்திருந்தால், முன்பகுதி கிழிந்திருந்தால் என்ன அர்த்தம்? இவர் போயிருக்கிறார், அவள் தடுத்திருக்கிறார். யூசுப் என்ற வாலிபருடைய ஆடையுடைய பிற்பகுதி கிழிந்திருக்கிறது, ஆடை கிழிந்திருக்கிறது. இன்னும் ஒன்றை விளங்க வேண்டும். அடிந்திருந்த ஆடை கிழிகின்ற அளவு பாவத்துக்கு ஒரு பெண் இழக்கும். இது பாடம். எந்த அளவு? உடுத்திருந்த ஆடை கிழிகின்ற அளவு அந்த பெண் இழுத்தும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த வார்த்தை தான் தவக்களுடைய வார்த்தை, இந்த வார்த்தை தான் தக்வாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தை தான் லொக்கெல்லாம் அன்லொக்காகியது. இந்த வார்த்தை தான் மழலை குழந்தையை சாட்சி சொல்ல வைத்து அபகீர்த்தி ஏற்படாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரெஸ்பெக்டை அல்லாஹ் மெயின்டைன் பண்ணினார். என்றாலும் பிரஸ்டீஜ் ப்ராப்ளமால் ஜெயிலுக்கு போனார்கள். பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். ஏன்? மந்திரி குடும்பம். அவள் மீது வந்தால் கேவலம் பொலிட்டிக்கல், அரசியல் செல்வாக்கு. குற்றவாளி வெளியே, நிரபராதி உள்ளே. பொலிட்டிக்கல் இன்ஃபுளுன்ஸ், அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி எவனோ செய்த குற்றத்துக்கு இன்னும் ஒருவனை உள்ளே தள்ளுகின்ற கீழ்சாதிகள் வாழ்கிறார்கள் நமது நாட்டில். அந்த நிகழ்வுக்கு ஒப்பானவர்கள். சரி அன்பானவர்களே, இந்த நிகழ்வை சொல்ல பிடித்துக் கொள்கிறேன். என்ன நடந்தது தெரியும்? சாட்சி சொன்ன குழந்தை சொன்னது, ஆடை மின்துபர் பிற்பகுதியால் கிழிந்திருந்தால் இவள் பொய்காரி, அவர் உண்மையாளர், அவர் அந்த பாவத்தை செய்ய ஆசைப்படவில்லை, விரும்பவில்லை, இவள் தான் நிறுத்திருக்கிறார். அதுதான் உண்மை. என்றாலும் மறைக்கப்பட்டு பூசப்பட்டு மழுப்பப்பட்டு
பேருக்கு அந்த பிரபலத்தால் கௌரவ பிரச்சனையால் ஜெயிலுக்கு போனார்கள். இரண்டாவது விடயம், அவருக்கு தக்குவா உள்ளவர்களுக்கு, இறையச்சம் உள்ளவர்களுக்கு நினையாபலத்தால் இருந்து வாழ்வாதார ரிஸ்க் என்று சொல்ல சாப்பாடு மாத்திரமல்ல, ஆரோக்கியம், வருமானம், தொழில், பட்டம், பதவி எல்லாமே கிடைக்கிறது. கண்ணியமானவர்களே, அங்கே ஜெயிலில் இருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமானவன் தவக்குள் உள்ளவர்களுக்கு அங்கே முடிகிறது ஆயத். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஜெயிலுக்கு நிரபராதி ஜெயிலுக்கு சென்று குற்றவாளி தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது எப்படி தெரியுமா வந்தார்கள்? அந்த நாட்டுடைய கிங்குடைய, அந்த நாட்டுடைய அரசருடைய ஒரு அட்வைசராக, அந்த நாட்டுடைய பைனான்சியல் மினிஸ்ட்ரி அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த நாட்டுடைய நிதி அமைச்சராக, அந்த நாட்டு மன்னருடைய அட்வைசராக, அந்த நாட்டுடைய களஞ்சியத்தின் பொறுப்புதாரியாக, அந்த நாட்டிலே மிக கௌரவமான விஐபிகளில் ஒருவராக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள். இப்படி நிகழ்வு முடிகிறது. பின்னால் சகோதரர்கள் வருகிறார்கள். எந்த கையால் தூக்கி போட்டார்களோ அந்த கையால் பிச்சை கேட்டு வந்திருக்கிறார்கள், யாசித்து வந்திருக்கிறார்கள், நிவாரணம் தேடி வந்திருக்கிறார்கள். பிரச்சனையிலே பஞ்சம். அன்பானவர்களே, இத்தோடு விடயத்தை முடிக்கிறேன். ஒரு கேள்வி யூசுப் அலைஹி தெரிய வருகிறது. இவர்தான் யூசுப் அலைஹி இரண்டாம் சந்திப்பிலே வருந்துகிறார்கள், கவலைப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள். தண்டிப்பார், அரெஸ்ட் பண்ணுவார், ஜெயிலில் அடைப்பார். பழிவாங்கவில்லை, மன்னித்தார்கள், விட்டுக் கொடுத்தார்கள். உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்த முனைந்தவர்களை கொல்ல வேண்டும், அடைக்க வேண்டும், மன்னித்து விட்டு சகோதரர்கள் ஆசரக்கல்லாஹ் அலைனா, எங்களை விட உங்களை அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறானே, என்ன காரணம்? ஆசரக்கல்லாஹ் அலைனா, எங்களை விட உங்களை மேன்மைப்படுத்திருக்கிறானே, உங்களை கொட்ட, உங்களை வெட்ட, உங்களை அழிக்க யூசுப் ஒளிக என்றுதான் பால்கிணற்றில் போட்டோம். எங்களை விட மேலே வைத்திருக்கிறான், உயர்த்தி இருக்கிறான், கௌரவமாக வைத்திருக்கிறான். உங்களிடமே எங்களுடைய கையை நீட்ட வைத்திருக்கிறான். எப்படி கிடைத்தது பாக்கியம்? கொலை பண்ணவில்லை, கலக்காட்டவில்லை. என்ன சொன்னார்கள்? இன்னஹு மை யஸ்தகி வ யஸ்பிர் ஃபைன்னல்லாஹ லா யுதிஉ அஜ்ர முஹ்சின். இந்த அந்தஸ்து, இந்த பாக்கியம், இதெல்லாம் எனக்கு இரண்டு தன்மைகளாக கிடைக்கிறது. ஒன்று என்ன தெரியுமா? தக்வா, தக்வா இறையச்சம், சபர் சோதனைகளில் பொறுமை, பாவத்தில் தக்வா. இது இரண்டால் கிடைத்த பரிசு. முடிகிறது அந்த நிகழ்வு. விடயத்துக்கு வருகிறேன். அன்பாளர்களே, இளவயது மரணங்கள், அதிகமாக ஜனாஸா அறிவித்தல்கள் கேள்விப்படுவது எதனுடைய விளைவது? எதனுடைய விளைவு? எந்த கூட்டத்தில் விபச்சாரம் அதிகரிக்குமோ ஆயுள் குறையும். விபச்சாரம் பல கோணங்களிலே தலை வைத்து ஆடுகின்ற காலம். விபச்சாரங்களுக்கென்ற ரோபோக்கள் இங்கு ப்ரொடியூஸ் பண்ணப்படக்கூடிய காலம். அதே போன்று இங்கு இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கின்ற ஒருவரோடு ஒன்லைனிலே ஜினா நடக்கின்ற காலம். எங்கோ நடந்த பாவத்தை வீட்டுக்குள்ளிருந்து பார்த்து தன்னுடைய வீட்டுக்குள்ளிருந்து பாவம் செய்யக்கூடிய காலம். அன்பானவர்களே, பயப்படுங்கள், அஞ்சுங்கள். அந்த நேரத்தில் மௌத்து வந்தால் ஈமான் அன்ஸ்டால் ஆகிய மௌத்து, ஈமான் அன்ஸ்டால் ஆகி கலண்டு மௌத்து வருகிறது. லா யஸ்னி ஸானி ஐன யஸ்னி வஹுவ முஃமின், லா யஸ்ரிகு ஸாரிக் ஐன யஸ்ரிக் வஹுவ முஃமின். ஜினா செய்யும் பொழுது, திருடும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது மூமினாக திருடுவது இல்லை. ஜினா செய்வதில் ஈமான் கலருகிறது. தெளிவாக ஒரு ஹதீஸ் வருகிறது, ஜினா செய்கின்ற பொழுது பாவம் அப்படியே கலண்டு மேலே சென்று அப்படியே முகத்திலே ஒரு மேகம் போன்று அல்லது ஒரு குடை போன்று அப்படியே நின்று கொண்டிருக்குமா, அந்த ஜினா செய்து கொண்டிருப்பவர் திருந்தி தௌபா செய்யும் வரை அந்த ஈமான் கலந்த வண்ணமே இருக்குமா? ஈமான் கலந்த பாவம், ஈமானை அன்இன்ஸ்டால் பண்ணுகின்ற பாவம் தலை விரித்தாடுகின்ற காலம். எத்தனை குடும்பங்கள் பிரிந்த காலம், எத்தனையோ கௌரவங்கள் இழந்த காலம், எத்தனையோ பட்டம் பதவிகள் பறிபோன காலம், எத்தனையோ கொலைகள் நடந்த காலம். மிக கவலையான, கேவலமான, மிக பயங்கரமான காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருந்துவோம், மாறுவோம். ஹலாலாக திருமணத்தை தந்திருக்கான் அல்லாஹ்.
ஹலாலான மனைவியை தந்திருக்கிறான் அல்லாஹ். சொன்னார்கள் நபி அவர்கள், ஒரு அந்நிய பெண்ணை பார்க்கிறீர்களா, இச்சை வருகிறதா, ஆசை தூண்டுகிறதா, உடனே மனைவியிடம் போங்கள். அந்த பெண்ணிடம் என்ன அழகு, என்ன உறுப்பு, என்ன ஆசை, என்ன ரசனை, என்ன இன்பம் இருக்கிறதோ எல்லாமே உங்களுடைய மனைவியிடம் ஹலாலாக இருக்கிறது. சொன்ன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர் என்ற பார்வையில் கண்ணியமானவர்கள் நமக்கு ஒரு படிப்பினை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நபியுடைய சபைக்கு திடீரென்று பெண் வந்தார். அந்த பெண் வந்தவுடன் நபியவர்கள் ஏதோ விளக்கம் இல்லாமல் சபைக்கு வந்த விடயத்தை கேட்க வந்தால், சபையிலே தனிமையில் அல்ல, கேட்டு விளக்கம் பெற்றுவிட்டு போனால் நபியவர்கள் உடனே போய் வீட்டுக்கு சென்று கொஞ்ச நேரம் கழித்து வந்தார்கள். வரும் பொழுது குளித்து விட்டு வந்தார்கள். அன்பானவர்களே, சொன்னார்கள் சஹாபாக்களிடம், இந்த பெண்ணை ஷைத்தான் இந்த பெண்ணுடைய ரூபத்தில் என்னிடம் வந்து இப்படியான நிலைமை ஏற்பட்டது, எனக்கு என்னுடைய மனைவியிடம் சென்று என்னுடைய தேவையை நிறைவேற்றி விட்டு வந்தேன். படிப்பினை பாடம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, நிகழ்வுகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பாரிய கேவலமான தண்டனைக்குரிய பாவம், அதனுடைய பல கோணங்கள் இருக்கின்றன. நான் இங்கு பேச விரும்பவில்லை. முடிக்கின்ற தருவாயில் அவருடைய சில தண்டனைகளை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க நினைக்கிறேன். கொஞ்சம் பக்குவத்தை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள், கொஞ்சம் பேறுதலை உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பரம்பரையை பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒருவருடைய பிள்ளை என்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு பேர் போகக்கூடாது. இப்படிப்பட்ட ஒருவருடைய குடும்பம் என்று இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எல்லோரையும் நடந்துவிட்டால் உங்களுடைய பரம்பரை, உங்களுடைய உறவுகள், உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய திருமண விடயங்கள் என்ன, சம்பந்தங்கள் என்ன என்று பாருங்கள். பல விடயங்களை நீங்கள் பார்த்து உங்களுடைய உடலியல் ஆரோக்கியத்தை பாருங்கள், உங்களுடைய உடலியல் பிரச்சனைகளை பாருங்கள். கண்ணியமானவர்களே, பாரிய பாரதூரமான விளைவுகள் உள்ள ஒரு பாவம் தான் இந்த ஜினா. பல தண்டனைகளிலே ஆரம்ப இபாதுர் ரஹ்மான் நாயத் 3 தண்டனைகள் 3 ஹதீஸ்களை சொல்லி முடிக்கிறது. இபாதுர் ரஹ்மான் அதை தனியே எடுத்தால் அப்துல் ரஹ்மான். ஒவ்வொரு ரஹ்மானுடைய அதிகாரிகளிடமும் இருக்க வேண்டிய தன்மைகளை அல்லாஹ் சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது ஒரு ஆயத்திலே சொல்கிறான், இணை வைக்க மாட்டார்கள், ஏக இறைவனை தூய்மையாக வணங்குவார்கள், இபாதத் ஈமானிலே பேணுதலாக இருப்பார்கள், எந்த உரிமையுமின்றி தகுந்த காரணங்களின்றி எந்த ஆத்மாவை எந்த உயிரையும் கொல்ல மாட்டார்கள், ஜினா செய்ய மாட்டார்கள், 3 பாவங்களை செய்ய மாட்டார்கள். பல விடயங்கள் இந்த ஆயத்தில் 3 ஜினா செய்ய மாட்டார்கள். அப்துல் ரஹ்மான்கள் ரஹ்மானுடைய அடிமையா, அவர் ஜினா செய்ய மாட்டார். ஜினா செய்ய வேண்டாம் என்ற ஆயத் கிடையாது. அவர்கள் ஜினா செய்ய மாட்டார்கள் என்று சொல்வந்திருக்கிறது. அர்த்தம் செய்யக்கூடாது. நேரடியாக நீங்கள் ஜினா செய்ய வேண்டாம் என்ற ஆயத்தில்லை. வலா தக்ரபு ஜினா, ஜினாவுக்கு பக்கத்திற்கும் போக வேண்டாம். ஜினா செய்ய வேண்டாம் அல்ல, அது இறுதிக்கட்டம். ஜினாவுடைய முகவுரைகளையும் செய்ய வேண்டாம். ஜினாவை தூண்டுகின்றவற்றை பார்க்க வேண்டாம், ஜினாவை தூண்டுகின்றவற்றை கேட்க வேண்டாம், ஜினாவை தூண்டுகின்றவற்றை வாசிக்க வேண்டாம், ஜினாவை தூண்டுகின்றவற்றை சிந்திக்க வேண்டாம், ஜினாவை தூண்டுகின்ற இடங்களுக்கு செல்ல வேண்டாம். வலா தக்ரபுல் ஜினா, எப்படி சுவர்க்கத்திலே இந்த மரத்துக்கு பக்கத்துக்கு போக வேண்டாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தடுத்தானோ அப்படித்தான் ஜினாவுக்கு சொல்கிறார், ஜினாவுக்கு பக்கத்துக்கும் செல்ல வேண்டாம். அதனால் என்றால் அதனுடைய அடையாளங்கள் கூட உங்களிடம் இருக்கக்கூடாது. இதை செய்தால் பாரிய குற்றத்துக்கு ஆளாகுவார், தண்டனைக்கு ஆளாகுவார். மறுமையில இரட்டை தண்டனை. அல்லாஹ்வை அஞ்சியவருக்கு இரட்டை சுவர்க்கம், டுவல் ஜன்னா. ஜினா செய்பவருக்கு இரட்டை தண்டனை, டுவல் பனிஷ்மெண்ட். கம்பேர் பண்ணுங்கள். தக்வாவோடு நடப்பவருக்கு டுவல் ஜன்னா, இரட்டை சுவர்க்கம். ஜினா, கொலை போன்ற பாவங்களில் ஈடுபடுபவருக்கு டுவல் பனிஷ்மெண்ட். முஹானா, கேவலமானவராக நரகம் போவதே ஒரு கேவலம். ஆனால் நரகம் போகின்றவருக்கு இன்னும் ஒரு கேவலம், அந்த ஜினாவுடைய தண்டனை. 3 அதிசயங்களை சொல்கிறேன், முடிக்கிறேன், இறங்குகிறேன். விரிவாக நேரத்தை எடுத்துக் கொண்டு போக விரும்பவில்லை.
உள்ளத்தால் கேட்போம், நீங்கள் எல்லோரும் நல்லவர்கள், நீங்கள் எல்லோரும் தூய்மையானவர்கள், நீங்கள் எல்லோரும் ஈமான்தாரிகள். இப்படிப்பட்ட பலகீனமான நண்பர்கள் உங்களிடம் இருப்பார்கள், இப்படிப்பட்ட பலகீனமான சகாக்கள் இருப்பார்கள், இப்படிப்பட்ட பலகீனமான பண்பாடு உள்ளவர்கள் இருப்பார்கள். கொஞ்சம் அழகாக இரக்கமாக ஐமத்தாக தலையை தடவி துவா செய்து அவருக்கு புத்திமதி சொன்னால் திருந்தலாம். உங்கள் மூலம் ஒருவருக்கு நேர்வழி கிடைப்பது உங்களுக்கு சிகப்பொட்டகங்கள் கிடைப்பதை விட சிறந்தது. மஸ்ஜிதுக்குள்ளது ஜினாவுக்கு அனுமதி கேட்ட லைசன்ஸ் கேட்ட வாலிபரை நபியவர்கள் எப்படி திருத்தினார்கள் என்ற நிகழ்வு தெரியும். அவருக்கு புத்திமதி சொன்னார்கள், உன்னுடைய தாயோடு, உன்னுடைய சாட்சி பெரியம்மாவோடு, உன்னுடைய தந்தையுடைய சகோதரிகள் மாமிமார்களோடு, உன்னுடைய பிள்ளையோடு, உன்னுடைய சகோதரியோடு மஹரமான பெண்களை சொல்லிக்காட்டி, இந்த உன்னுடைய மஹரமான பெண்களோடு யாராவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப், யாராவது எஃப்ஐஆர் வைப்பதை நீ விரும்புவாயா? ஜினா செய்வதை நீ அனுமதிப்பாயா? அவர்களுக்கு நீ பேமிட் கொடுப்பாயா? இல்லை. கொதித்தார், சூடாகினார். அப்படி என்றால் என்னிடம் நீ ஜினாவுக்கு லைசன்ஸ் கேட்டு வந்திருக்கிறாய், சரியாத்தனமாக கேட்டார். படிப்பினைக்கு ஒரு நிகழ்வு. அப்படிப்பட்ட பெண்களும் யாரோ ஒருவருடைய உறவுக்கார பெண்கள் தானே, அவர்களுக்கும் பிடிக்காதுதானே. புத்திமதி சொன்னார்கள், கவுன்சிலிங் செய்தார்கள், அட்வைஸ் பண்ணினார்கள், மோட்டிவேட் பண்ணினார்கள், அவருக்கு நசீஹத் செய்தார்கள். அவருக்கு 3 துஆக்களை செய்தார்கள். உள்ளம் கெட்டு போயிருக்கிறது, நெஞ்சிலே கை வைத்து அல்லாஹ் உடைய பாவத்தை மன்னி, பெரும் பாவத்துக்கு அனுமதி கேட்ட பாவம், மஸ்ஜித் நபவிக்குள்ளே, அரண் ஷரீஃபுக்குள்ளே, சொர்க்க பூங்காவிலே அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் குர்ஆனுக்கு எதிராக, அல்லாஹ்வுடைய தடைக்கு எதிராக, ஹராத்துக்கு எதிராக என்று பல விடயங்களை தாண்டி அனுமதி கேட்ட பாவத்தை மன்னி, அப்படியே அவருடைய பாவத்தை மன்னித்து கல்பா உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி கற்பை பாதுகாரு. அன்பானவர்களே, வாலிபர்களுக்கு திருமணம் முடிகள் வசதி இருந்தால் உடற்பணம், பொருளாதார வளம், நீங்கள் பணம் இருப்பதால் நீங்கள் நாடு நாடாக சென்று ஹராமான வழியில் சேர்த்திருக்க வேண்டாம். வாலிபர்களே, நபர்களே, முஸ்லிம்களே, சகோதரர்களே, ஹலாலாக முடிங்கள். அது கற்பை பாதுகாக்கும், கற்பை பாதுகாக்கும். இங்கும் துஆவில் கற்பை பாதுகாரு. ஹராமாக இச்சையை தீர்க்கும் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தாது. 3 துஆக்களோடு போகிறார். வெளியே போய் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார், ஒரு பேட்டி கொடுக்கிறார், சமூகத்துக்கு ஒரு பேட்டி. என்ன பேட்டி? நான் இதுவரைக்கும் எனக்கு பேவரிட்டான பாவம் ஜினா. இன்று வரைக்கும், நபி அவர்களை சந்திக்கும் வரைக்கும் எனக்கு மிக பேவரிட்டான பாவமாக ஜினா இருந்தது. அழகான அணுகுமுறை, அழகான புத்திமதி, துஆவோடு என்னை அனுப்பி வைத்தார்கள். மஸ்ஜிதிலிருந்து வெளியே வந்து அவர் கொடுத்த கட்டவுத்தர் என்ன தெரியுமா? இன்றிலிருந்து நான் ஹேட் பண்ணுகின்ற, நான் வெறுக்கின்ற பாவம் ஜினா. இப்படி திருத்துவோம். தண்டனை என்ன தெரியுமா? கனவு கண்டார்கள் நரகத்தை, மேராஜிலும் கண்டார்கள். ஹதீஸை விரிவாக அல்ல, விடயத்தை சொல்கிறேன். தண்டனை என்ன தெரியுமா? ஒரு கூட்டத்தாரை பார்த்தார்கள். ஒரு கண்ணியமானவர்களை தனியாக நெருப்பு, ஒரு பெரிய அடுப்பு போன்று, பேக்கரி போரணை வைத்துக் கொள்ளுங்கள். பேக்கரி போரணை பெரியது, பான் சட்டுகளை போடுகின்ற வாசல் சிறியது. சிறிய வாசல் உள்ள பெரிய அந்த வார்த்தை வந்திருக்கு தன்னூர். தன்னூர் தன்னூர் தான் இந்த கண்ணியமானவர்களே, தன்னூர் ரொட்டி என்றுவோமே. நிலத்துக்கு கீழே குழி தோண்டி அப்படியே போரணை செய்து அங்கே நெருப்பு மூட்டி ரொட்டி போடுகின்ற வட்டம் சின்னது. அங்கே முட்டியிலே, அங்கே சட்டியிலே, அங்கே பானையிலே ரொட்டி தட்டு. தன்னூர் ரொட்டி போடுகின்ற அந்த குழிக்குள் நாம் இருந்தால் எப்படி இருக்கும்? பேக்கரியுடைய போரணை நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி ஒரு போரணையை கண்டேன். அதில் சில ஆண்கள் பெண்களை கண்ட நிர்வாணமாக. இன்னும் ஒரு வாயத்திலே ஹதீஸில் வந்ததற்காக சொல்கிறேன். இச்சைகளை தூண்டக்கூடிய கவர்ச்சிகரமான பெண்களுடைய உறுப்புகள் எல்லாம் அப்படியே இழுத்து குதிகாலிலே, முழங்காலிலே, முதுகுக்கு பின்னால் என்று கட்டப்பட்டிருக்கிறது. இங்கு மாடலிங் செய்தவர்கள், இங்கு மார்க்கெட்டிங் பண்ணியவர்கள், இங்கு அதற்காக விலை பேசப்பட்டவர்கள், இங்கு அதற்காக ஒப்படைக்கப்பட்டவர்கள், இங்கு அதற்காக புக் பண்ணப்பட்டவர்கள், அவர்களுடைய உறுப்புகள் எல்லாம் அந்த போரணைக்குள்ளே இழுத்து கட்டப்பட்டிருக்கும். யார் இவர்கள்? அஸ்ஸுனாத்து, ஆண் பெண்களில் இருந்து ஜினா செய்தவர்கள். இன்னும் ஒரு ஹதீஸ், ஒரு கூட்டத்தாரை கண்டேன். மேராஜுடைய பயணம், அல்லது அந்த கனவு நரகத்தை கண்டது. அவர்களுடைய
தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா? அன்சன் ரீஹா, கடும் நாட்டம், கடும் நாட்டம். உதாரணத்தில் மரஹில் டொய்லெட் போன்ற நாட்டம், டெனேஜ் நாட்டம். இங்கு செய்கின்ற பொழுது நல்ல வாசம், செய்கின்ற பொழுது நல்ல கவர்ச்சி, செய்கின்ற பொழுது நல்ல சுகம், செய்கின்ற பொழுது ஏசிரோம், செய்கின்ற பொழுது பெர்ஃபியம், செய்கின்ற பொழுது மிருதுவான பெருமதியான கவர்ச்சியான ஆடைகள். இங்கு வாசம், அங்கு டெனேஜ் நாட்டம். யார் இவர்கள்? ஜினா செய்தவர்கள். டொய்லெட் நாட்டம் அடிக்க வேண்டுமா? செய்வோம். தவிர்க்க வேண்டுமா? தவிர்ப்போம். இறுதி ஹதீஸ், இறுதி ஹதீஸ். யா மஅஷரல் முஸ்லிமீன், மாஷர் மாஷர், மாஷர் என்ன? மக்களை ஒன்று திரட்டி செய்கின்ற அந்த முன்னுரை. மாஷர், மஹ்ஷர் அல்ல, மாஷர். ஐ ஏ முஸ்லிம்களே, ஏ முஸ்லிம்களே, ஜினாவோடு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கள். ஜினாவை பயந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? 6 தண்டனைகள், 3 உலகில் 3 மறுமையில். 3 உலகில் 3 மறுமை. உலகில் என்ன? ஸஹாபுல் பஹா, முகப்பொலிவு, முகத்துடைய பிரைட்னஸ் போய்விடும், முகத்துடைய அழகு போய்விடும், இருட்டு வந்துவிடும். ஒரு வகையான அவருடைய முகத்தை ஒரு இருட்டடிக்கும். அவர் வெள்ளை நிறமாக இருந்தாலும் முகத்தில் பிரகாசம் இருக்காது. எப்பொழுதும் ஒரு வெறிச்சோடிய நிலைமையில் இருப்பார். ஒரு அதாவது ஜின் பிசாசி ஊசலாடியது போன்று இருப்பார். விரக்தியோடு பொலிவு போய்விடும். அதே போன்ற கண்ணியமானவர்களே, வாழ்வாதாரம் எப்ப பார்த்தாலும் தவாமல் பார்க்கணும். தொடர் வறுமை. எவ்வளவு சம்பாதிச்சாலும் போதாது, எவ்வளவு இன்கம் இருந்தாலும் போதாது. ஹலால் ஹராம் எல்லாம் கலந்து போகும். வறுமையோடு வாழ்வார். வறுமை. 3வது சிசருல் உமர், ஆயுள் சுருங்கும், ஆயுள் குறையும். ஒரு மாதத்தில் 20 ஜனாசாக்களை கலந்து கொண்டால் -40 50%, -50 20%, ஒரு 25-30% 60+. இளம் வயது மரணங்கள். மரணிக்கின்ற எல்லோரும் இந்த காரணம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த பாவம் உள்ளவர்களுக்கு ஆயுள் சுருங்கும். அது மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபம், கடுமையான இன்குவாரி, கடுமையான கேள்வி கணக்கு, உருட்டு பிரத்தி எடுப்பான் அல்லாஹ். அங்க போனாய், அந்த நாட்டுக்கு போனாய், இந்த நாட்டுக்கு போனாய், பிசினஸை மாத்திரம் பார்த்தாயா, வேறு வேலை பார்த்தாயா, கிண்டி எடுப்பான் அல்லாஹ். கடுமையான கேள்வி கணக்கு. நரகம் என்ட்ரி, நரகத்துடைய அட்மிஷன், கடுமையான கேள்வி கணக்கு. அங்கே அல்லாஹ்வுடைய கோபம். இப்பொழுது நான் பேசியது உங்களில் இப்படிப்பட்டவர்கள் இருக்கின்றீர்கள் என்ற உணர்வில் அல்ல. நான் பேசி பேசி என்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்டு கேட்டு உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சொன்ன தண்டனைகள் 100-ல் 1000-ல் 1 இன்னும் இருக்கிறது. படியுங்கள், வாசியுங்கள், உலமாக்களை உட்கார்ந்து படியுங்கள், விளக்கங்களை கேளுங்கள். நான் ஒரு 6-7-8 தண்டனைகள் தான் சொன்னேன் மொத்தமாக. இந்த அதிசய 6, அங்கே 2-8-10 தண்டனைகளை சொன்னேன். புராணாயத்தை சேர்த்தால் ஒரு 10 தண்டனை பயனுள்ள தண்டனை சொல்லியிருப்பேன். இன்னும் இருக்கிறது. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது ஆசைகளை, நமது இச்சைகளை, நமது உணர்வுகளை அல்லாஹ் அனுமதித்த ஹலாலான வழிமுறைகள் மூலம் நிவர்த்தி செய்கின்ற பக்குவத்தை நம் அனைவருக்கு நசீபாக்குவானாக. என்னுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, என்னுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதர சகோதரிய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான இஸ்லாமிய வாழ்க்கையை தருவாயாக, ஈமானிய பக்குவத்தை தருவாயாக. பாவத்தை செய்ய எத்தனிக்கின்ற பொழுது மலை விழுவது போன்ற அச்சத்தை தருவாயாக. உள்ளத்தை நடுங்க வைப்பாயாக. வஜிலத் குலூபுஹும் என்ற அந்த ஆயத்துக்கு உட்பட வைப்பாயாக. ததக்கரு என்ற அந்த புத்துணர்ச்சியை தருவாயாக. அகப்பார்வையை தருவாயாக. அந்த பாவத்தை விட்டும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெருண்டோடியது போன்று ஒவ்வொரு பாவங்களை விட்டும் வெருண்டோட வைப்பாயாக. அதன் மூலம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய எதிர்காலத்தை சிறப்பாக்கியது போன்று எங்களுடைய எதிர்காலத்தை சிறப்பாக்குவாயாக, கண்ணியமாக்குவாயாக. எங்களுடைய பரம்பரைகளை பாதுகாப்பாயாக, மனை மக்களையும் பாதுகாப்பாயாக, உற்றவர்களுடைய பாதுகாப்பாயாக. பூரா முஸ்லிம்கள் மூமின்கள் அனைவர்களையும் இப்படியான மானக்கேடான பாவங்களை விட்டு நீ பாதுகாப்பாயாக.
ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில்